தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் உயிரிழந்தது தொடர்பாக தமிழக காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், விவரங்களை நீங்க தொடர்ந்து சொல்லலாம். இந்த மே 22ஆம் தேதி நடந்த இந்த தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பாக கடந்த அக்டோபர் 8ஆம் தேதி சிபிஐ முதற் கட்டமாக ஒரு வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். அதுல எந்த அதிகாரிகள், எந்த துறையை சேர்ந்தவர்கள் என்ற எந்த விவரங்களும் இல்லாமல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதுல ஆனால் 20 அமைப்புகள் மீது முதற்கட்டமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில சிபிஐ புதிதாக ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அதுல இன்னும் அடையாளம் தெரியாத காவல்துறையில் உள்ள மற்றும் அதே போல வருவாய்த்துறையில் உள்ள அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல மொத்தமாக 120B, அதாவது கூட்டுச்சதி, ஒரு அரசு அதிகாரி சட்டத்தை மீறி செயல்பட்டு காயத்தை ஏற்படுத்துவது, தவறான ஆவணங்களை வைத்து தாக்குதலுக்கு காரணமாக இருப்பது, அதே போல வழிபறி உடைமைகளை சூறையாடுதல், கொலைவெறி தாக்குதல், அதிகம் பேர் ஒன்று கூடி ஒரு தாக்குதலில் ஈடுபடுவது என வழக்கு பதிவு மொத்தமாக செய்திருக்கிறார்கள். இதுல காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறை மீதும் வழக்கு பதிவு செய்திருப்பதாக சிபிஐ அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தற்போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கையும் கூட முதலில் அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்று பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதற்கு பிறகு மதுரை கிளை, உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில தான் முதற்கட்டமாக அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அங்கேயே ஒரு சிபிஐ அதிகாரி குழுவினர் தூத்துக்குடியிலே சென்று முகாமிட்டு தொடர்ந்து விசாரணையில ஈடுபட்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த மாவட்ட செயலாளர் அர்ஜுனன் என்பவர் ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தார். அதுல இந்த அமைப்புகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே தவிர இந்த துப்பாக்கி சூடு நடத்தியதார், அதற்கு உத்தரவிட்டது யார், இதற்கு வரம்பு மீறி செயல்பட்ட அந்த அதிகாரிகள் யார், இவர்கள் மீதெல்லாம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் கடந்த வாரம் மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டிருந்தது. இதற்கு இந்த கோணத்தில் விசாரணை நடத்தப்பட வேண்டும், அது தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டிருந்தது. அந்த அடிப்படையில தற்போது வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இன்னும் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்திருந்தாலும் அது யார் என பெயர் குறிப்பிடாமல் இருக்கிறது. இது அடுத்த கட்டமாக விசாரணை நடத்தப்படும் பொழுது அப்பொழுது பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது அவர்களிடம் விசாரணை நடத்தி அவர்கள் பெயர் கூட வழக்கு பதிவில் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.